சிரியாவில் ஆசாத் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி. ஒரே குரலில் உலக நாடுகள் சொன்ன சங்கதி. சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சிக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே 13 ஆண்டுகளாக நீடித்து வந்த உள்நாட்டுப் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. இதனால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த அல் ஆசாத்தின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அல் ஆசாத் குடும்பத்துடன் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்த நிலையில் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கவனமும் சிரியா மீது திரும்பியுள்ளது. சிரியாவின் புதிய நிர்வாகம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு சாதகமான சூழ்நிலையை அனுமதிக்க கூடாது என்றும் சிரியா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சிரியாவின் ஒற்றுமை, பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு, தேசிய இறையாண்மைக்கு ஈரான் மதிப்பளிப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எந்தவிதமான அந்நிய தலையீடோ அல்லது திணிப்போ இல்லாமல் சிரியாவின் எதிர்காலத்தை அந்நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிரியாவில் ஆசாத்தின் வீழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இது ஹெஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு இஸ்ரேல் கொடுத்த நேரடி பதிலடி என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவும் ஈரானும் தங்களது சொந்த போர் காரணமாக சிரியாவை காக்க தவறிவிட்டதாகவும் மோசமான பொருளாதாரம் மற்றொரு காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் சிரியாவில் நடந்து வரும் நிகழ்வுகளை கவனித்து வருவதாகவும் அந்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.